இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. Sivaraj International School of Management Studies and Catering Technology, BSc Hotel Management and Catering Science, Diploma in Hotel Management and Tourism படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. CSC, ANDS, Cyber Security, VLSI Design, Agriculture மற்றும் Robotics and Automation போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற JNN Institute of Engineering, Autonomous, Chennai. Counseling code 1126. வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். சாணக்கியா நேயர்களுக்கு அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் அவர்கள் நான் எப்பொழுதும் சொல்வது போல கவனமாக கேட்டு நல்ல நல்ல கமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அருண் தான் நம்ம டெக்னிக்கல் டைரக்டர் கம் ரெக்கார்டர் கம் அட்வைசர் கம் எவ்ரிதிங். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் பற்றி கொஞ்சம் பேசலான்னு. களம் கலையபுரமாயின்னு இருக்கு. அது நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தி. அது எதையாவது சொல்லி ஏதாவது நிறைய பேர் பொய் சொல்லியே வாழுவாங்க, பொய் சொல்லியே பொழைச்சுவாங்க. அந்த மாதிரி என்னெல்லாமோ பிரச்சாரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குலைச்சிக்கிறது, பொய் சொல்கிறது, அதையே திருப்பி திருப்பி சொல்கிறது. இது என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒரு பொய்யை 100 தடவை சொன்னால் அது உண்மையாயிடும். அது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு லீடர் சொல்லுவாங்க. முதல்ல தலைவர் சொல்லுவார், அப்புறம் மிடில் லெவல் பீப்புளெலாம் அதையே சொல்லுவாங்க. சொல்லி சொல்லி அதை உண்மையாக்கிடலான்னு. அது அந்த காலத்தில் முடியும். 1960 தினத்தந்தி மாதிரி ஒரே பேப்பர் தான் இருக்கும். அப்போ பொய்யை கூட டிஃப்ரெண்ட். இப்போ டெல்லியில் ஒன்று சொல்லிவிட்டு சென்னையில் ஒன்று சொல்லிவிட்டு திருச்சியில் ஒன்று சொல்லலாம். யாரும் அதை பற்றி ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டாங்க. மறுநாள் பிரிண்ட் அடித்து பேப்பரில் வர வரைக்கும் யாரும் அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. நம்ம அண்ணாதுரை ரொம்ப ஃபேமஸாக சொன்னார். 67 எலெக்ஷன் முன்னாடி ₹1 3 படி அரிசி தருவோம்னு சொன்னார் அவர். அது ஒன்றும் நடக்கலை. ஆனால் அதை பற்றி யாரும் வெளியிலையும் பேசிக்கல. ஆனால் அது இப்போ முடியாது. இப்போ என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுது. எல்லாரும் உடனே முந்தானத்துக்கு நீ இதை சொன்ன, போன வாரம் இதை சொன்ன அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுறாங்க. அது தவிர பொய்யான சோஷியல் மீடியாவில் கிரியேட் வர பண்ணுறாங்க. இனியும் இப்போ களம் ரொம்ப இதாக இருக்குது. அது எப்படி போக போகுதுன்னு தெரில. சில பேர் சொல்கிறாங்க, முதல்ல ஆரம்பித்த போது என்ன சொன்னாங்கன்னா, திமுக அணி 40 அப்படியே ஸ்வீப் பண்ணிவிடுனாங்க. 39, இந்த புதுச்சேரியில் 40. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்வீப் பண்ணாது. அப்போ அதிமுக பிஜேபி அலையன்ஸு ஒழுங்காக வருமா வராதான்றது அது கடைசியில் அது போயிடுச்சு. அதில் என்ன கேட்டிங்கன்னா, எடப்பாடி ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டார். என்ன தப்பு கணக்கு போட்டார்? அவர் பிஜேபியோட கழட்டி விட்டுண்டா நம்மளுக்கு இந்த திமுகவில் இருக்கிற அலையன்ஸில் இருக்கிற பார்ட்டிலாம் சேரலாம். ஏன்னா நம்ம கம்யூனல் இல்லை, செக்யூலர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர் விபூதி அழிச்சுட்டு தொப்பி கப்பியெல்லாம் போட்டுட்டு சில மாஸ்கெல்லாம் போயிட்டு ஏதோ பண்ணார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திமுக அலையன்ஸில் இருக்கிற யாருமே வரல அந்த பார்ட்டியில். இந்த விசிக, இந்த மதிமுக, காங்கிரஸ் எல்லாருமே அவங்களோட தான் இருந்தாங்க. 1 சீட்டு தான் தருவேன்றான், 1.5 சீட்டு தான் தருவேன்றான், பரவாயில்ல அப்படியே சொல்லி அங்கேயே ஒட்டின்னு இருந்துட்டாங்க. அதுதான் இப்போது சிச்சுவேஷன். அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார் அவர். ரெண்டாவது இந்த பிஎம்கே டிஎம்டிகே தன்னோட இருக்கும்னு நினச்சார். அதுவும் இல்லை. அதில் பிஎம்கே தனியாக போயிடுது, டிஎம்டிகே மாத்திரம் இருக்குது. அதில் அந்த அம்மா தன்னை இந்திரா காந்தி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய இடத்துல தோற்று போயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா விஜயகுமார் மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க பீப்புள். அது ஒரு விதமான என்ன சொல்கிறதுன்னா,
ஒரு இது இழப்பு தான், பெரிய இழப்பு. ஆனால் அதெல்லாம் வந்து ஓட்டா மாறும்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த கட்சிக்கு வந்து அவ்வளோ இதுவும் இல்லை, தொண்டர்களோட சந்தோஷமும் இல்லை. ஸோ அது வந்து அப்படி இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் அதே பிரச்சனை தான். அவங்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறையா இல்லை. திமுக மேலேயே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களும் நிறையா சீட்டு லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் கரண்ட்டு வந்து அதிமுகவும் திமுகவும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த தேர்தல் வர வர. அப்போது ஒரு ஒரு டாக்டிக்கலாக ஒரு 20-21 இடத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. மீதி இடத்துல அவங்க விட்டு கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் அதிமுக எதிர்த்து நிற்கிற இடத்துல திமுக வந்து சட்டிலாக அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணி காங்கிரஸை தோக்கடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இந்த சட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதில் இது 2 பேருக்கும் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த பிஜேபியை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பிஜேபி வந்து 3வது ஃபோர்ஸாக வளர்றத யாருக்குமே பிடிக்காது. நான் 1வது, நீ 2வது, அப்படியே இருக்கலாமே அப்படிங்கும்போது, அதாவது பங்காளிகள்னு சொல்கிறாங்க. அது எத்தனை போகும். அதுக்கு நடுவில் வந்து ரொம்ப இந்த அண்ணாமலை வந்து நிற்பாரா மாட்டாரான்னு இருந்தது. கடைசியில் நிற்கிறார் இப்போ கோயம்புத்தூரில். அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இப்போ வந்து அவர் ஐஏஎம்மில் படித்தார், நானும் ஐஏஎம்மில் படித்தேன்னு சொல்கிறான் அந்த ராமச்சந்திரன். இந்த அதிமுகவில் இருக்கிறவன் ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் ஐஏஎம் லக்னோவில் படித்தார், இவர் ஐஏஎம் அகமதாபாத்தில் படித்தார், அவ்வளோதான், வேற ஒன்றும். ஐஏஎம் லக்னோவில் அவர் வந்து நல்ல மெரிட் எடுத்து தான் வந்தார். அவர் 99.9 கரெக்டாக இல்லை. இந்த ஜாட்டுன்னு ஒன்று இருக்கார், அதில் கேட்டை விட ஜாட்டில் வந்து அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார், டாப்பில் இருந்தார். அதனால் அவர் வந்து யூபிஎஸ்சியில் அகெயின் ரேங்கில் தான் உள்ளே இருந்தார். இந்த அதில் வந்து கேடர் அலாட்மெண்ட்னு ஒன்று உண்டு. இவர் கர்நாடகா கேடர் தான் வேணும்னு தோணிருக்கு. அதில் வந்து பிசியாக இருந்தால் அவங்க வந்து கர்நாடகா, அந்த சமயத்தில் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஓசி வேணும் ஒன்று, அது கர்நாடகா ஓசி, மீதி வந்து இன்னொன்று பிசி தான் வேணும் அப்படின்னு. இவர் வந்து ஓசி தான் இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இவரை குஜராத்தில் போட்டிருக்கலாம், ராஜஸ்தானில் போட்டிருக்கலாம், இல்லை மகாராஷ்டிராவில் போட்டிருக்கலாம். அதனால் இவர் கர்நாடகாவில் தான் வேணும்னு சொன்னதுனால இது வந்து யூபிஎஸ்சியில் இருக்குது. இது பெரிய ஒன்றும் சீக்ரெட் இல்லை. இதெல்லாம் வந்து வச்சுட்டு இன்னும் ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. இவர் வந்து அவ்வளோ வாங்கினார் இவ்வளோ வாங்கினாருன்னு. ஏன்னா இப்போ படிப்பு, இப்போ காமராஜ் என்ன படித்தார் சொல்லுங்கள்? காமராஜ் படிப்பு வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரை மாதிரி தமிழ்நாட்டுக்கு நன்மை பண்ணவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, அது ஒரு இது உண்டு, ஒரு ஒரு அனக்டோடல் எவிடன்ஸும்பாங்க. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவரே ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு தடவை காமராஜ் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்தபோது அவர் இடத்துல அவரை நிறுத்தி இந்த பிரிட்ஜு பற்றி கேட்டாங்க. அந்த பிரிட்ஜே வரலைன்னு. உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவர் கூட்டி விசாரித்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டு இருந்துட்டு, நீ என்ன படித்தேன்னு கேட்டாரான், எம்ஏ நானா. நீ என்ன படித்தேன்னு இன்னொருத்தரை கேட்டாருனா, அவன் வந்து பின்னானா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னாரா. எல்லாரும் ஒன்று வாயை பொத்தின்னு இருந்தாங்களா. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஆச்சு அவர். அந்த காலத்திலேயே வந்து கொஞ்சம் மதிப்பு மரியாதை உண்டு அவருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், அதை பாருப்பா, நீங்கள் எல்லாம் இத்தனை படிப்பு படிச்சுட்டு இங்கே வந்து எனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு காரணமே இது ஏன் இந்த பிரிட்ஜு வரலன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து நான் சொல்லுவேன், என்னோட படிப்பை படித்ததுக்கு நான் நிறையா காரணம் சொல்லிடுவேன். நீங்களாம் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னா, இந்த பிரிட்ஜு வந்து உடனே கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு. அதாவது அவர் வந்து ஒரு கிரேட் டிசிஷன் மேக்கர். அந்த காலத்தில் நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த ஆர்டிஓ உண்டு. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறதுக்கு நீங்கள் இது கட்டியாடணும், வரி கட்டியாடணும். இப்போ இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் மாதிரி, அப்போ இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மூவ்மெண்ட்டு பெரிய பிரச்சனை. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு நீங்கள் வரி கட்டும்.
இந்த லாரி, இந்த இது சரக்கு வண்டி, இந்த காரு, இந்த நான் பேசஞ்சர் காரு, அதெல்லாம் அவர் பதவியேற்ற உடனே கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் ஒரு இந்த வியாபாரிகள், இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கெல்லாம் அவங்கள பார்த்தாங்க. அவர்கிட்ட அது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த அவர் அப்படியே சார் அது நிஜமாவா அப்படின்னாரு. ஆமாம் சார், மெட்ராஸ்குள்ள அந்த காலத்தில் மெட்ராஸ் தான் சொல்லுவோம். அவர் உடனே என்ன சொன்னார்னா, இன்னிலேருந்து அது கிடையாது அப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டாங்க. அவர் ஆர்டர் போட்டுரு, நான் போயிட்டு மெட்ராஸில் கலெக்டரேட் போயிட்டு ஆர்டர் போட்டுடுறேன், ஆல் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ரிமூவ்டு, ஒரு மொத்த ஸ்டேட்டு வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டு பண்ணிட்டார். அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் பிரமாதமாக படித்த ஹார்வர்டில் போய் படித்தார், அது இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனால் அவருக்கு எல்லா இந்த என்ன கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அதுதான் முக்கியம். இப்போ படிப்பு படிச்சுட்டு அதனால் இப்போ 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 அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் ஐஐடியில் படித்தார், அது இதுங்கிறாங்க, கடைசியில் ஜெயிலில் இருக்கார். அதனால் என்ன படித்தார், என்ன படிப்புக்கும் படித்ததுக்கும் அது வந்து லிட்ரஸின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எஜுகேஷன் இல்லை, லிட்ரஸி. அதே மாதிரி எஜுகேட்டடுக்கும் கல்ச்சருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சாதாரண ஏழைப்பழ மக்கள் நிறைய கல்ச்சர் இருக்கும், ஆனால் ரொம்ப படித்தவன் ரொம்ப இது அவனுக்கு கலாச்சாரமே கல்ச்சரே இருக்காது. இப்போ இந்த செஞ்சி ராமச்சந்திரன் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு எதிர நிற்கிறார். அவர் 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் டிப்ளமா படித்தார் 3 வருஷம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அது 2 வருஷம். அது ஒரு விதமான படிப்பு அந்த காலத்தில். டிப்ளமாக்கு அப்புறம் யூ கேன் டூ த இன்ஜினியரிங். இவர் வந்து டைரக்டாக இன்ஜினியரிங் படித்தார் 5 வருஷம். அது வந்து பிஹெச்டியில் மாத்திரம் தான் இருந்தது அப்போல்லாம். இப்போ எல்லா இடத்துலையுமே இன்ஜினியரிங் 4 வருஷம் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் எத்தனை வருஷம் படித்த, என்ன மார்க் வாங்கினா எல்லாம் ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ட் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, பீகார் இது யூபிக்காரன் பானிபூரி வைக்கிறோமோ படித்தவன் இல்லை அது இது. இப்போது இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு அப்புறம் அவங்க தான் கம்ப்ளீட்டாக இந்திரா காந்திக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. சவுத்து நிறையா படித்தவன் அது இதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்திரா காந்திக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. பட்னாட்டு பத்தான்கோட்டு ஒரு சீட் கூட வாங்கலை யார், காங்கிரஸ். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ படிச்சு இல்லை, அவ்வளோ பிரமாதமாக அது லிட்ரஸி இல்லைங்கிற ஆளுங்க தான் எமர்ஜென்சியோட தாக்கத்தை பார்த்து இது நமக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஒரு பெரிய இதாக அவர் 5 வருஷம் படித்தார், இவர் 4 வருஷம் படித்தார், அவர் 48 மார்க் வாங்கினார், இவர் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு வந்து பப்ளிக்கில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் பண்ண போகிறீங்க, அதான் முக்கியம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோன்றதுன்னா, அண்ணாமலை ஒரு பெரிய அளவில் புரட்சி பண்ணணும்னு பார்க்குறாரு. என்டையர் இந்த சமூக பிரச்சனைகளை தீர்வு பண்ணி, இந்த பழைய காலத்தில் அந்த பழைய இதெல்லாம் அந்த மொழியை நாங்கள் எதிர்ப்போம், இந்த மதத்தை நாங்கள் எதிர்ப்போம், அதெல்லாம் அந்த பரிசையெல்லாம் விட்டுட்டு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்னு சொல்கிறாங்களே, அதை வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை உலகத்திலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக ஆக்க முடியும், அதே மாதிரி கோயம்புத்தூரை உலகத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்டர் ஆக்க முடியும், அந்த மாதிரி திங்கிங்லாம் இருக்குது. இப்போ பழைய திங்கிங் இருக்கிறவங்க இவங்க அதே தான், அதே ஜாதி இது படிப்பு ஒழுங்கு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு அலையிறார். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பண்ண பார்க்குறாரு அவர். அதில் எவ்வளோ தூரம் அவர் சக்ஸஸ் ஆக போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அதில். ஸோ முதல்ல அப்போ சொன்னாங்க 40க்கு 40 திமுக வரும்னு. அப்புறம் இப்போ வந்து என்னமோ சொல்கிறாங்க 30-32 தான் வரும், 8-10 போயிடும் எதிர்கட்சிக்கு அப்படிங்கிறாங்க. அதில் வந்து
பிஜேபி கூட 3 நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு ஒரு 12-15% ஓட்டு வந்துடுதுன்னா அது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் இதே மாத்திரும் கம்ப்ளீட்டா. 26ல் அசம்பிளி எலெக்ஷன் வருது, அதுக்கு ஒரு அடிக்கல் ஆயிடும். அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போறதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இதுல தான் இந்த 2 திராவிட பார்ட்டிகளும் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து இதை வரவிடாத பண்றதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அதனால எத்தனை சீட்டு வருதுங்கிறது அது ஒரு தனியான விஷயம். இப்போ சந்தைக்கு பார்த்தோன்னா கலவ நிலவரத்தை வெளியிலேருந்து உட்காந்து படித்து பார்க்குற போது இந்த கருப்பு ஆறுமுகம், அப்புறம் இந்த சிதம்பரம் தொகுதி, அப்புறம் அண்ணாமலையோட தொகுதி இட்சல், இதெல்லாம் ரொம்ப நல்லா கீழே இருக்கிற தழைஞ்சு இருக்கிற பழங்கள் மாதிரி இருக்கு. நழுவிடுமா இல்லையான்னு பார்க்கணும் என்ன அளவுக்கு. அது தவிர நான் சொன்ன மாதிரி ஒரு 12-15% வரைக்கும் வாக்கு வங்கி வந்துடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய விக்டரின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு சமூக ரீதியில் ஒரு பெரிய அலை அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 19ஆம் தேதி அதுக்கு முன்னாடியிலேருந்து அது பில்டப் ஆகி பெரிய அலையாக வந்து அடிச்சதுன்னா தட்ஸ் அ ஹியூஜ் வேவ். அந்த வேவில் வந்து இது எல்லாருமே காணா போயிடுவாங்க. அப்படி வருமா அப்படின்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு மாற்றத்தை வரவேற்குமா, மாற்றத்தை தாங்கிக் கொள்ளுமா பார்க்கணும். இல்லாட்டா பழைய பிரகாரம் அதே மாதிரி அவர் செட்டியார், இவர் முதலியார், அவர் பேர் என்ன பிள்ளைமாரு, இவர் கவுண்டர், அவர் நாடாருன்னு அதே மாதிரி தான் பேச்சில் அதே மாதிரி காம்பினேஷனில் தமிழ்நாடு ஓட்டு போடுறது பண்ணிச்சுன்னா அது வேற விஷயம். அது பழைய பிரகாரம், பழைய குருடி கதவு திருடின்னு அப்படியே போயிடுவது. இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த தேர்தலில். இந்த பழைய லாஜிக்கு, பழைய டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு அதே தான் ஒர்க் பண்ண போகிறதா, இல்லாட்டா ஒரு புதுமையான ஒரு தமிழகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அளிக்கப் போகிறதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் இதை காத்திருந்தா பார்க்கணும். ஜூன் 4ஆம் தேதி தான் இதை பற்றி தெரிய வரும். ஆனாலும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அண்ணாமலை முயல்கிறார், அது எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.